குமரன் வந்து விஜயை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுக்கிறாரு. நிவினும் அங்கே வர்றதெல்லாம் அவரும் ஃபுல்லாகவே புரிஞ்சுக்கிறாரு. அடுத்து வந்து இந்த மாதிரி நான் வெண்ணிலா வந்து என்னோட எக்ஸ் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் வெண்ணிலாக்காக நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் இங்கே வந்தேன். என் மனசு ஃபுல்லாக காவேரி தான் இருக்குது, அவளை பற்றி நினைவுகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வெளிப்படையாகவே வந்து நம்ம குமரன் கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து குமரன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரி நீங்கள் கவலைப்படாதீங்க விஜய், கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே வந்து புரிஞ்சுப்பா காவேரி. நான் காவேரி கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். காவேரி உங்களை பற்றி ரொம்ப நினச்சி மனசு கஷ்டப்பட்டுருக்கா. நீங்கள் ஏன் ஃபோன் கூட பண்ணல அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைங்க நான் ஃபோன்லாம் பண்ணேன் காவேரிக்கு, இப்போ கூட ட்ரை பண்ணேன், எடுக்கலை. நான் முன்னாடியே காவேரி கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னா அவள் இல்லைன்னு சொல்கிறாளே, எனக்கு தாங்க அதாங்க ஒன்றும் புரியல அப்படின்னு. சரி இப்போவே நான் காவேரி பார்க்க கிளம்பி வரேன்றாங்க. அங்கே இருக்கிறவங்க இல்லைங்க பேஷண்ட்டுக்கு ஒரு கிரிட்டிக்கலாக இருக்காரா, நீங்கள் இங்கே இருக்கணும்னு, விஜய் நீங்கள் இங்கேயே இருங்க, நான் போய் காவேரி சமாதானப்படுத்தி நாங்கள் பார்த்துக்குறோம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு வந்து குமரன் வந்து கிளம்புறாரு. நிவினும் கிளம்பிடுறாரு. அடுத்து வந்து விஜய் ரொம்ப கவலையாக இருக்காரு. காவேரி என்னை பற்றி ஏன் இப்படி நினைக்கிறா, எதனால் அப்படி யோசனை பண்ணுறா, அவளை தவிர இந்த உலகத்தில் எனக்கு யாருமே முக்கியம் இல்லையே, ஏன் அது அவளுக்கு தெரியல, என்னை பற்றி எப்படி அப்படி நினைக்கலாம், அவள் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டே இருக்காரு. வந்து நடந்த விஷயத்த கங்கா கிட்ட சொல்கிறதால கங்கா வந்து இப்போ சொல்ல வேணாங்க, நைட் அவன் நல்லா தூங்கட்டும், நாளைக்கு காலையில் சொல்லிக்கிறான்னு சொல்கிறாங்க. காவேரி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே வந்து விஜய் தேடி வராரு காவேரியை. வீட்டுக்கு வந்தோன்னா காவேரி தேடி வராரு. ஓடி வந்து காவேரின்றாரு. பார்த்தா லெட்டரை பார்த்து அதிர்ச்சடைகிறாரு. கதறி அழகாரு. ஏன் காவேரி இப்படி பண்ண, நீ தாண்டி என் வாழ்க்கை, நீ தாண்டி என் உலகமே, ஏண்டி இவ்வளோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அழறாரு. தாத்தாவும் வந்து கவலைப்படாத, கண்டிப்பாக காவேரி கிடச்சிடுவான்றாரு. இங்கே வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து குமரன் கிட்ட சொல்கிறாரு விஜய். குமரன் வந்து காவேரி அவசரப்பட்டுட்டா, அவள் வந்து ஒரே டென்ஷனில் இருந்தாள், நான் நைட்டே பேசலான்னு நினச்சேன், நைட்டு வந்து பேச வேணான்னு கங்கா சொன்னா, அவள் தூங்கிட்டு இருந்ததுனால நாங்கள் பேசலை அப்படின்னு. ஐயோ இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலே, இப்போ எங்கே போனான்னு தெரியலையே, தவறான முடிவுக்கெலாம் போக மாட்டா விஜய், நீங்கள் கவலைப்படாதீங்க, காவேரி ரொம்ப வந்து போல்டான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட வந்து குமரன் சொல்கிறாரு. நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேங்க, நீங்கள் போய் காவேரி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக காவேரி வந்து கொடைக்கானல் தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொன்னோன்னே, சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி எதுக்கும் யமுனா கிட்டே போய் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வீட்லேயும் போய் தேடுறாங்க. யமுனா வீட்டில் இல்லைன்னொன்னே கொடைக்கானலுக்கு விஜயும் வந்து குமரனும் கிளம்புறாங்க. கொடைக்கானல் ஃபுல்லாகவே சுற்றி பார்க்குறாங்க. அவங்க வீட்டாண்ட போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கேயும் இல்லை. எப்படியும் காவேரி அவங்க வீட்டுக்கு தான் வருவா, ஏன்னா அவங்க அப்பாவை நினச்சிங்க தான் வருவான்னு எதிர்பார்த்தோம். ஆனால் காவேரி எங்கேயும் வரல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, காவேரிக்கு எதாவது ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு விஜய். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, காவேரி பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவள் எக்காரணம் கொண்டு தவறான முடிவுக்கு மட்டும் போகவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு குமரன். உடனே வந்து எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க. காவேரி கிடைக்கே கடல ரொம்ப பதறி அழறாரு விஜய். உடனே வந்து பழைய நினைவுகளை நினச்சி பார்க்குறாரு. காவேரி கூட இங்கே வந்தது, கொடைக்கானல் வந்தது, காவேரி சுற்றி பார்த்தது, அதே மாதிரி கொடைக்கானலில் அவங்க அப்பா ஃபோட்டோவில் வந்து காவேரி வந்து பேசினது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு விஜய். விஜயால் தாங்கிக்க முடியல, காவேரி இல்லாததால். ஏன் காவேரி இப்படி பண்ண, நான் உன்னை விட்டு நாடி, நீ தாண்டி என் வாழ்க்கை, நீ தாண்டி என் உலகம், உன்னை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன், ஏண்டி இப்படிப்பட்ட முடிவு பண்ண, என்னை பிரிஞ்சு உன்னால் வாழ முடியுமா காவேரி, எப்படி நீ என்னை பிரிஞ்சு போக முடியும் உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. குமரன் வந்து அவருக்கு வந்து ஆறுதல் சொல்லிகிட்டே இருக்காரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து காவேரி கிடச்சிடுவா, காவேரி கூட்டிகிட்டு தான் இந்த ஊரை விட்டு நம்ம போகிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்றாங்க. இங்கே வந்து கங்கா வந்து ஃபோன் பண்ணுறாங்க குமரனுக்கு. என்னாச்சுங்க, காவேரி கிடச்சிட்டால, இல்லை உங்கள் வீட்டில் போய் பார்த்தேன், காவேரி இல்லை. என்னது அங்கே இல்லையா, காவேரி கண்டிப்பாக அங்கே தானே இருப்பா, எப்படி காவேரி இல்லாமல் போனா, அப்போ காவேரியோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு யாருக்காவது கொஞ்சம் தேடி பாருங்கள், அங்கே எங்கேயாவது போயிருக்காளான்னு. அங்கேயும் இல்லைன்னா ரொம்ப பயமாக இருக்குங்க, எதுக்கும் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணிடலாமா கங்கா, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, போலீஸ்க்கு போனால் கண்டிப்பாக அம்மாக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சிடும், வீட்டில் எல்லோரும் ரொம்ப பதறி போயிடுவாங்க, அம்மா அவ்வளோதான், அம்மாவுக்கும் வந்து நம்ம வந்து பாட்டிக்கும் எந்த பதிலும் நம்ம சொல்ல முடியாது, இங்கே பாருங்கள் காவேரி கண்டிப்பாக கிடச்சிடுவா, நான் இங்கே எல்லாருக்கிட்டையுமே வந்து காவேரியும் வந்து விஜயும் வந்து வெளியே போயிருக்காங்க, அவங்க மனசு நிம்மதிக்காக வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சமாளிச்சிடுறேன், நீங்கள் அதுக்குள்ளேயும் காவேரி எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்றாங்க. தாத்தா வந்து விஜய்க்கு கால் பண்ணி என்ன நடந்ததுன்னு கேட்குறாரு. காவேரி கிடைச்சாலப்பான்றாரு. காவேரி கிடைக்கல, எப்படியும் அவங்க வீட்டில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்த்தோம், அவங்க வீட்லேயும் இல்லை, எனக்கு அதான் பயமாக இருக்குது தாத்தா அப்படின்னு சொன்னோன்னே, நீ கவலைப்படாதப்பா, காவேரி தவறான முடிவுக்கு போகிற பொண்ணே கிடையாது, அதனால் காவேரி அங்கே தான் இருப்பா, எனக்கு என்னமோ அங்கே இருப்பான்னு தான் தோணுது, கொடைக்கானல் ஃபுல்லாகவே அவளுக்கு நல்லா தெரியும், அதனால் நீங்கள் அங்கே தான் தேடுங்க, அங்கே கண்டிப்பாக இருப்பா, வேறு எங்கேயும் போகிறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னோடனே யோசிக்கிறாரு விஜய். சரிங்க தாத்தா, நான் வந்த காவேரியோடு தான் வருவேன்றாரு.